மேம் அடுத்தது விருச்சகம். இந்த விருச்சகத்துக்கு எப்படி இருக்கு மேம் இந்த லக்ஷ்மி நாராயண யுகத்துல? இப்போ விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு மத்தியம வயசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திடீர் மாற்றம். மைனஸ் ஏதாவது இருக்கா? இந்த காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் சார்ந்த விஷயத்தில கொஞ்சம் கவனம் அப்படின்றது தான் தேவை. பெண்களால் திடீர் மாற்றம். இப்ப பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம், இப்ப கணவர் ரொம்ப நாளா உடல் சரியில்லாம, அதாவது ஹெல்த் இஷ்யூஸ்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்னா, இந்த ஜூன் மந்தே எப்படி அப்படின்னா, இந்த விருச்சிகத்த பொறுத்தவரைக்கும் ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். முக்கியமா இந்த காலகட்டத்தில பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்து நீங்கள் எங்களோட ஃபேன் ஆகி நான் உங்களோட ஃபேன் ஆகி அந்தளவுக்கு வந்து இந்த ஜோதிடர் யுகம் சேனல் வந்து அவ்வளோ ஒரு அழகான ஒரு வைப்ரேஷனோட ஒரு கமெண்ட்டோட அவ்வளோ அழகாக கொண்டு போயிட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். அதுக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நாங்கள் தெளிவாக ஜாதகம் எல்லாமே நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கி ஜூன் மாதத்தில் லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன, அது எப்போ வருது, அது இந்த 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம யாரை அப்படி பார்த்து கேட்க போகிறோம் அப்படின்னா, ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்கக்கிட்ட தான் நம்ம நிறைய விஷயங்களை கேட்க போகிறோம். உங்கள் 12 ராசிக்கும் அவங்க நிறைய இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க. கவனமாக கேளுங்க. கவனமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு அது உங்களுக்கும் புரியும். ஓகேவா? அவங்கள சந்திப்போமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். சொன்னேனே, நான் தான் அழகான ஒரு கோல்டு மகாலட்சுமி மாதிரி. பாருங்கள், அவங்க எப்படி ஒரு மகாலட்சுமி மாதிரி அழகாக ஒரு அம்சமாக அஷ்டலக்ஷ்மி மாதிரி உட்காந்துருக்காங்க. நிறைய இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் மக்களுக்கு சொல்லிகிட்ருக்கீங்க. நிறைய உங்களால் அவங்க நிறைய பயனடைகிறாங்க. இன்றைக்கி நம்ம வந்து லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். கரெக்ட். பட் அது மக்களுக்கும் தெரியணும். அது எப்போ வருது, அதனால என்னென்ன பலன்கள் நம்ம 12 ராசிக்கும் நடக்க போகுது அப்படின்றது. பட் இது முதல்ல சொல்லுங்கள், இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எப்போ வருது? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்றது எப்படி சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அப்படின்னா, ஜோதிடத்தில் நிறைய யோகங்கள் இருக்குது மேடம். அதில் ஒரு பிரதானமான யோகம் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம். சுக்ரன் வந்து சாக்ஷாத் மகாலட்சுமியோட ஸ்வரூபம். ஆக புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஷாத் பெருமாளினோட ஸ்வரூபம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி சுய ஜாதகத்தில் புதன் வலுத்து இல்லை, புதன் கெட்டு போயிருக்கான் அப்படின்னாலும், அதே மாதிரி புதனை ப்ளீஸ் பண்ணணும், பசிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பெருமாளை வழிபாடு பண்ணணும். ஏன்னா புதனுக்கு கடவுள் பெருமாள் தான், சுக்கிரனுக்கு கடவுள் மகாலட்சுமி தாயார் தான். ஆக இந்த 2 கிரகங்களுடைய இணைவு இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிம்பாங்க. இந்த 2 கிரகங்களுடைய இணைவு எந்த இடத்துல இருந்தாலும், 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 12 பாவத்தில் எங்கே இருந்தாலும் அதுக்கான பலன்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஆனால் பிரதானமாக வந்து பார்த்தீங்கன்னா கேந்திரம் அப்படிம்பாங்க மேடம். கேந்திரம் அப்படின்றது 1, 4, 7, 10 இந்த பாவங்கள்ல இருக்கு அப்படின்னா, இந்த இணைவு இருக்கு அப்படின்னா முதல் தரமான லட்சுமி நாராயண யோகம் அப்படின்றது சொல்லுவாங்க. ஜூன் 22 ஜூன் 30 வரைக்கும் கடகத்துல இந்த சுக்கிரனும் அதே மாதிரி புதனும் இணைவு. இதுல இந்த பிற்பகுதி 22 to 30 இது லட்சுமி நாராயண யோகமும் ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி தனலட்சுமி யோகம்னுவாங்க, அதுவும் ஆக்டிவேட் ஆகும். வெரி குட். அந்த தனலட்சுமி யோகம் அப்படின்னா என்னன்னா, குருவும் சுக்கிரனும் இணைவு. ஆக இது ஆக்டிவேட் ஆகும். இந்த 2 காலகட்டம் மக்கள் வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயம் நம்ம வந்து அந்த பாவம் குறித்து சில விஷயங்கள் சொல்லுவோம் மேடம். அந்த விஷயத்தை அங்கே ஆக்டிவேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு பிக் லக் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மேடம். வெரி குட். அதாவது லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் அவ்வளோ விளக்கமாக அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு புரியாது. எனக்கும் இப்போ தான் நானும் கேள்விப்படுறேன். பட் எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம வந்து 12 ராசி பார்க்க போகிறோம். மேம் அடுத்தது விருச்சகம். இந்த விருச்சகத்துக்கு எப்படி இருக்கு மேம் இந்த லக்ஷ்மி நாராயண யுகத்தில்? இப்போ விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு மத்தியம வயசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திடீர் மாற்றம், திடீர் முன்னேற்றம், திடீர் தன பிராப்தி, திடீர் கம்ஃபர்ட்,
திடீர் தன பிராப்தி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, திடீர்னு எனக்கு வசதி வந்துருச்சுப்பா அப்படிம்பாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆல் ஆஃப் அ சடன் லக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. எல்லாருக்குமே இது வந்துருமா? சொல்ல முடியாது. அவங்கவுங்க சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஜாக்பாட் அப்படின்னு. அந்த மாதிரியும் வழியும் வாய்ப்பும் உண்டு. இது எல்லா விருச்சிக ராசி அன்பர்களும் எனக்கு ஜாக்பாட் அடிக்குமா அப்படின்னு கேட்டால் அது நடக்காது. ஏதோ ஒரு விதத்தில் அந்த திடீர் தன பிராப்தி அப்படின்றது உண்டு. அப்போ அது ஒரு பெரிய ப்ளஸ் மேடம். மைனஸ் ஏதாவது இருக்கா? இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது தான் தேவை. பெண்களால் திடீர் மாற்றம், திடீர் முன்னேற்றம், பெண்களால் பெரிய ஆதாயம் உண்டு. நான் வந்து பாருங்க ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறேன். என்னோட ஹையர் அஃபிஷியல் லேடி, நான் வந்து ரொம்ப நாளாக லோனுக்கு கேட்டுட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஹையர் அஃபிஷியல் ஜென்னாக இருந்தார், இல்லை ஹையர் அஃபிஷியல் லேடியாக தான் இருந்தாங்க, அவங்க கொடுக்கவே இல்லை. இப்போ வந்து அம்மா திடீர்னு எனக்கு லோன் சாங்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால் எனக்கு அவங்க கூட ஒரு நல்ல நட்பு. என் கூட சக ஊழியர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே ரொம்ப கன்சர்ன்ட், என் மேலே நிஜமாகவே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம். நிறைய என்னோட கஷ்டங்களுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, மோரல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதனால் எனக்கு அவங்க மேலே ஒரு அன்பு நியாயமானது தான். நட்பு நட்பாக இருக்கும். நட்புக்கு மேலே ஒரு சில விஷயங்கள் போகுது அப்படின்னா அது தப்புல போய் முடியும். அதில் கவனம் அப்படின்றது தேவை. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேடம் 2 பிளானட்ஸோ இல்லை ஒரு பிளானட்டோ இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஒரு பாவத்தில் உட்காடுறாங்க அப்படின்னும் போது, ஒன்று அதில் இவ்வளோ நல்லது இருக்கும், இவ்வளோண்டு கெட்டது இருக்கும், இல்லை இவ்வளோண்டு நல்லது இவ்வளோ கெட்டது இருக்கும். இப்போ பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம், இப்போ கணவர் ரொம்ப நாளாக உடல் சரியில்லாமல், அதாவது ஹெல்த் இஷ்யூஸ்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்னா, கடவுளோட டாக்டர்ஸே சொல்லுவாங்க, இல்லைம்மா இவர் வந்து நல்லா வரும் நாங்கள் நினைக்கவே இல்லைம்மா, இது வந்து ஒரு மிராக்குலஸ் எஃபெக்ட், பரவாயில்ல நல்லா ஆயிட்டாரு, செஞ்ச ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. நாங்களே எதிர்பாராத விதமாக அவர் வந்து சௌக்கியமாக இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஆக ப்ளஸ் இவ்வளோ, மைனஸ் எப்பயுமே பெண்கள் கிட்ட ஒரு உரிய மரியாதை அப்படின்றது வச்சுக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மந்த்தே எப்படி அப்படின்னா இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, தாய் மாமன் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 8 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஜூன் மாதம் 22 to 30 ஏறக்குறைய 9 நாள். இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இந்த இணைவு இருக்குது. 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகுது, தனலக்ஷ்மி யோகம் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகுது. இது என்ன பண்ணும், ரொம்ப நாளாக வந்து பாருங்கள் எனக்கு வெளிநாடு போகணும் அப்படின்ற ஆசை, உயர்கல்வி படிக்கணும் அப்படின்ற ஆசை, எனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் எங்கள் அப்பா தலையிட்டு தீர்த்து வைக்கணும் அப்படின்ற ஆசை, அப்பானோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்றது ஆசை, எனக்கு ஒரு டூர் போயிட்டு வரணும் அப்படின்றது ஆசை. அந்த டூர் உள்நாட்டு டூரானா இருக்கலாம், இல்லை வெளிநாடு டூரானா இருக்கலாம், போயிட்டு வரணும் அப்படின்றது ஆசை. ரொம்ப நாளாக இந்த இவ்வளோ பெரிய கன்சர்ன், இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஆசை. நான் இயல் இசை நாடகத்தில் இருக்கேன், அதாவது சினிமாவில் இருக்கேன் இல்லை நாடகத்துறையில் இருக்கேன், எனக்கு இந்த சீரியலில் சான்ஸ் கிடைக்கணும்னு ஆசை, இந்த டிவியில் சான்ஸ் கிடைக்கணும்னு ஆசை. இப்படி எத்தனை ஆசை இருக்கும். சூப்பர். ஒவ்வொருத்தவங்களுக்கும் எத்தனை ஆசை இருக்கும். ஆமாம் இல்லைங்களா, ஆயிரக்கணக்கான ஆசைகள் இருக்கும். அதாவது நினைக்கிறதெல்லாம் நடக்கும்ன்றீங்க. கண்டிப்பாக ஆயிரக்கணக்கான ஆசைகள் இருக்கும். அந்த ஆயிரக்கணக்கான ஆசைகள்ல சில 100 ஆசைகளாவது, கடைசி சில ஆசைகளாவது சாலிடா நிறைவேறும். வெரி குட். மாற்று கருத்தே கிடையாது. புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ்னா, அதுக்கும் மேல தனலட்சுமி யோகமும் ஆக்டிவேட் ஆகுது. பாக்கியஸ்தானத்துல நம்மளுக்கு சுக்கிரனும் குருவும் இணைவு அப்படின்றது தனலட்சுமி யோகம் ஆக்டிவேட் ஆகுது. காசு பணத்துக்கு பிரச்சனை இருக்காது. நீங்க பாட்டுன்னு நான் காசை வாரி மற்றவங்களுக்கு இறைக்கிற அளவுக்கு எனக்கு பணம் வருமா, நீங்க சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு பணம் வரும். கவலையே பட வேண்டாம். சுய ஜாதகத்துல தசை எக்ஸலண்டா இருக்குன்னு நீங்க காசை வாரி இறைக்கிற அளவுக்கு கூட பணம் வரும். நாங்க என்ன வேண்டாம்னு சொல்ல போறோம். கூரையை பிச்சுட்டு கொட்டும், கூட கொட்டும் உங்க ஜாதகம். அது வந்து பாத்தீங்கன்னா முழுசும் தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்ல. ஆன் தி ஹோல் விருச்சிகத்துக்கு எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு. கடந்த வருஷத்துல வந்து அஷ்டமத்து குருவா இருந்து தான் குரு கெடுத்தாரு விருச்சிகத்தை. இப்ப குரு பாக்கியஸ்தானத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு, பாக்கிய குருவா இருக்காரு. அதுக்கும் மேல இந்த பிளானட்டரி கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்றது எக்ஸலண்டா இருக்கு மேடம். வெரி குட், வெரி குட், சூப்பர்மா. ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். விருச்சிக ராசிக்கு சூப்பர், நல்லா இருக்கு அப்படின்னு. ஏன்னா அவங்களும் 7 நாட்டு சனியெல்லாம் தாண்டி கஷ்டத்தெல்லாம் தாண்டி இனிமே அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். கூரையை பிச்சுட்டு கொட்டும்னு சொன்னீங்க பாருங்க. அதனால அது ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, அது மாதிரி சிரிக்கிறாங்க. தேங்க்யூ மேம். உங்களுக்கு உங்கள் சந்தோஷம் எனக்கு அப்படியே தெரியுது, கேமராலே தெரியுது. அவ்வளோ அழகாக இருக்கீங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. ஓகே, ஹாப்பியாக இருங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேம் கிட்ட உங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா நீங்கள் அழகாக வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிங்கன்னா அது என்ன ரிசல்ட் எல்லாமே சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை சொல்லுவாங்க. ஓகேவா? தேங்க்யூ.